மணி நேரம் அப்படியே கீழே குடிஞ்சதில் நிம்மராமல் இருக்கும் பார்த்துக்கோங்க. இந்த சார் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எப்படி பாரு, நம்ம படித்ததே நான் எதுவும் படிக்கல. நம்ம ஜெட்டிக்குள்ளே எல்லாம் வச்சாச்சு. பிட்டு 2 இருக்குது, அப்படியே 2 பிட்டு எழுதி அப்படியே. சார் ஆரம்பிக்கலாமா? ரொம்ப பிட் எடுப்போம். பிட் வச்சு கொடுத்துட்டு போயினே இருப்போம். சார் இந்தாங்க பேப்பர். இன்னும் அவன் பாட்டுக்கு எழுதின்னு போயினே இருந்தான். எவ்வளோ மார்க் எத்தனை எழுதி தெரியும், ஜஸ்ட் ஒரு 1/2 hour எழுதி கொடுத்துட்டு போயினே இருந்தான். நான் ஒன்றும் 1 மார்க் கூட எழுதலை, ஒரே வெள்ளை பேப்பராக வச்சுருக்கேன். டைம் ஓவர், சீக்கிரம் கிக். ஜஸ்ட் 10 நிமிஷம். சார் அந்த சார் வந்து ஆய் வந்து வெளியே போயிருக்காரு. சீக்கிரம். தமிழ் மிஸ்ஸை இங்கிலீஷ் சார் சைட் அடித்தாள். இங்கிலீஷ் சார் தமிழ் மிஸ்ஸை பார்த்து ஐ லவ் யூ சொன்னதால் தமிழ் மிஸ் கண்ணீர் அஞ்சலி. இன்னைக்கு எல்லாரும் வந்துட்டீங்களா? இன்னைக்கு சோ பையன் எங்கே இருக்கான்டா? ஓகே சோ பையன் வந்துட்டுருக்கான். அவன் சுபாஷ் வந்துட்டுருக்கான். ஓகே இன்னைக்கு பேப்பர் தர போகிறோம். யாராச்சும் லீவ் போட்டு அப்படியே வீட்டுக்கு போனீங்க செத்திங்க. நாளைக்கு பேரண்ட்ஸோட தான் வரணும் சொல்லிட்டு நான் அனுப்பவே. பேப்பர் தரேன், ஒருத்தர் வந்து வாங்கிக்கோங்க. சோ பையா இந்தா சுபாஷ். எல்லாம் டோட்டல் மிஸ்டேக்காக செக் பண்ணிங்க. நான் இங்கே தான் உட்காருவேன். 5 நிமிஷம் வெயிட் பண்ணுறேன். சீக்கிரம் வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஷோவாக இருக்குது. நம்ம ஷோவாக 35 எடுத்துருக்கோம். பரவாயில்ல, 100க்கு நம்ம பாஸ் தான். நம்ம பாஸ் ஆகிட்டோம் காய்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 100க்கு 50 தான் இருக்குது. 100க்கு 50 தான் எடுத்துருக்கேன் சார். இல்லை சார், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இல்லை சார். வீட்டுக்கு போனால் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில எல்லாரும். இந்த மிஸ்ஸு வேறு இன்னைக்கு லீவ் வேறு பிடிச்சி இன்னைக்கு வந்துச்சு. பட்டாக்ஸ்லேயே அடிச்சிருக்கும், பட்டாக்ஸ் வீங்கியிருக்கும். 50 தான் வந்திருக்கு, மீதி 50. நான் அவ்வளோ படித்து அவனுக்கு கொஞ்சம் தெரிஞ்சது. நான் கதையாக எழுதி விட்டேன். மிஸ்ஸு மார்க் போட சொல்லுவாங்க, மார்க்கே போடல சார். இங்கே 1 மார்க் மட்டும் இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது சார். ரைட்டா சார்? ஐயோ அது 1 போடுங்க, 51 இருக்குது.